தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, மீண்டுமா இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். குறிப்பாய் செவ்வாய்க்கிழமை கோடி ஏற்பது அந்தோணியானால் உங்களுடைய எதிர்மறையான பிரச்சனைகள்லாம், வீட்டில் நடக்கிற நெகட்டிவிட்டி, வீட்டில் எப்பயுமே ஒரு சண்டை ஃபாதர், குழப்பமான சூழ்நிலை நிலவுது ஃபாதர், மனதில் ஒரு சந்தோஷமே இல்லை, எப்பயுமே ஒரு பய உணர்வு இருக்கிறதா, ஒப்புக்கொடு. அது விடுதலை பெறுகிற நாள் இந்த நாள். தவக்காலத்தில் இருக்கிறோம், செவ்வாய்க்கிழமை அந்தோணியார் ஜெபத்தில் அன்பர்கள் நம்ம ஆசீர்வாதமாய் வாழ்வோம். அன்பர்களிடம் கிருபையை நாம் பெறுவோம். அன்பர்களிடம் வல்லமையை நாம் பெறுவோம். அன்பர்களிடம் ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். எனவே முழுமையாய் அர்ப்பணித்த அப்பா நன்றி, ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி. இறைவார்த்தை தருகிறேன் பாருங்க. திருப்பாடல்கள் 16வது திருப்பாடல் 11வது வார்த்தை, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். அப்பா கிட்ட நம்ம வரும்பொழுது என்ன நடக்கிறதுனா, அப்பா நமக்கு வாழ்க்கையினுடைய வழியை அறிய செய்கிறார். வாழ்க்கையினுடைய வழினா என்ன? எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பது வாழ்வினுடைய வழி. எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது என்பது வாழ்வினுடைய வழி. எது சரி, எது தவறு என்பது வாழ்வினுடைய வழி. அப்ப நீ ஜெபத்திலே வருகிற பொழுது ஆண்டவர் அந்த வழியை உனக்கு காட்டுகிறார். ஆண்டவர் உனக்கு அந்த விடுதலை தருகிறார். ஆண்டவர் உன்னை அப்படி ஆசீர்வதிக்கிறார். எனவே இறைவார்த்தை சொல்லுகிறது, வாழ்வின் வழியை நான் அறிய செய்கின்றீர். ஆண்டவர் நமக்கு அறிய செய்கிறாரா? தொடர்ந்து வாசிக்கிற, உமது முன்னிலையில் உமக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. யார் தர முடியும்? எனக்கு உங்களை காயப்படுத்திட்டு போறவங்க தான் அதிகம். உங்களுடைய குறைகளை சொல்பவர்கள் தான் அதிகம். உங்களுடைய முதுகுக்கு பின்பாக உங்கள் தவறுகளை எல்லாம், நீங்கள் செய்த பிழைகளெல்லாம் சொல்லி ஏளனம் செய்பவர்கள் தான் இன்றைக்கு அதிகம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆண்டவர் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது என்ன நடக்கணும்? ஆண்டவரே, உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அன்பர்களே, உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டுங்க. ப்ரேயரில் அது நடக்குது, ஆராதனையில் அது நடக்குது. ஆண்டவர்கிட்ட நம்ம இணக்கமா இருக்கும்போது, நெருக்கமா இருக்கும்போது நடக்குது. மனிதர்கள் துன்பத்தை தான் தருகிறார்கள், மனிதர்கள் காயப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறேன். போதும், இவர்களால் நம்பியது. நீ என்கிட்ட வா, உன்னை பிறர் நம்பும்படியா நான் செய்கிறேன். நீ உண்மையான அன்பு காட்டும்படியா செய்கிற. தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. உனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவருடைய வலப்பக்கத்தில் பேரின்பம். அப்போ நம்ம பக்கத்தில் நிற்கணும். ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா, மத்தேயு 25வது வார்த்தையில் அதிகாரத்தில், என் வலப்பக்கத்தில் இலப்பக்கத்தில் என்று பிரிப்பேன். வலப்பக்கத்தில் உள்ளவர்கள் பரலோகத்திற்கும் இடப்பக்கத்தில் உள்ளவர்கள் நரகத்திற்கும் சொல்கிறார். அப்போ யார் வலப்பக்கத்தில் இருப்பார்கள்? யார் ஆண்டவருக்குரியவர்களோ, யார் ஆண்டவர் படி சொன்னபடி வாழ்ந்தார்களோ, யார் ஆண்டவர் சித்தாந்தத்தை பின்பற்றினார்களோ, யார் நல்லது செய்தார்களோ, யார் நேர்மையாக வாழ்ந்தார்களோ, யார் அடுத்தவருக்கு உதவி செய்தார்களோ, அப்படின்னா ஆண்டவர் வலப்பக்கத்தில் நிற்கிற பேரின்பம். ஆண்டவருடைய பிள்ளையை நம்ம நிற்கணும். நம்மளுடைய வாழ்க்கையினால் அடுத்தவர்கள் பலன் அடையணுங்க. அப்படி அடுத்தவங்க பலனே அடையலைன்னா, நம்ம சுயநலமாகவே இருக்கிறோன்னா, நீ ஆன்மீகவாதியாக இருந்தால் கூட தான் என்ன பயன்? உன்னால் ஒருத்தருக்கு பலனே இல்லை, உன்னால் யாருமே மகிழ்ச்சி அடையலை, உன்னால் எந்த நல்லதே நடக்கலை. அப்போ நீ இருந்து என்ன பயன்? அப்போ பயனுள்ள வகையில் வாழ அப்பா ஆராதிப்போம். நன்றி அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஓ வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. அப்பா ஆசீர்வதிங்க, ஆண்டவரே வழி நடத்துங்க. ஓ நற்கருநாதரே, உங்க கிருபையால் நாங்கள் வாழ, அப்பா உங்கள் வல்லமையில நாங்கள் வாழ ஆண்டவர் ஆசீர்வதிங்க. எனவே பெரியமானவர்களே, இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணியார் நாளிலே இன்றைக்கு நற்செய்தியுமே பாருங்க. மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 1-12 வரை உள்ள இறை வார்த்தையிலே, அக்காலத்திலே இயேசு மக்கள் கூட்டத்தை தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் என்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள். எனக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்தை வச்சு மக்களை ஏமாத்துகிற கூட்டம், ஆன்மீகத்தை வைத்து பணம் பார்க்கிற கூட்டம், ஆன்மீகத்தை வைத்து தங்களுடைய மறைவான எண்ணங்கள் எல்லாம், தப்பு தப்பான சிந்தனைகள்லாம் கடவுள் பேரில் மக்கள்கிட்ட பரப்புற கூட்டம் அதிகமாயிடுச்சு. ஆன்மீகத்தை வைத்து மக்களை பிரிக்கிற கூட்டம் அதிகமாயிடுச்சு. ஆன்மீகத்தை வைத்து அடுத்தவரை கொலை செய்கிற தூண்டுகிற அளவுக்கான கூட்டங்கள் அதிகமாயிடுச்சு. அப்போ உண்மையான ஆன்மீகம்னா என்ன? அடுத்தவரை நேசிப்பது, வேற ஒன்றுமே இல்லை. ஆன்மீகம் அதுதான், பிறருக்கு நல்ல பயனுள்ள வகையில் வாழ்வது. அப்போ இது சொல்கிறார்,
அவர்கள் செய்வது போல் செய்யாதே என்றார் நற்செய்தியில். இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 1-12 வரை உள்ள இறைவார்த்தையில். அப்படின்னா அவர்கள் தவறு செய்கிறார், அதனை பின்பற்றாத. மதங்கள் நல்லதுதான், ஆனா மதத்தினுடைய அடிப்படை என்ன? அன்பு, நேசித்தல். ஆனால் மதத்தில் என்ன போதிக்கப்படுகிறது? பிரிவினை. நான் நல்லவன், நம்ம தான் உண்மையானவர்கள், அவங்களாம் பாவி, அவங்களாம் பேய், நம்மளாம் நல்லவங்க, அவங்க மீட்கப்படாதவங்க, நாங்கள் மீட்கப்பட்டோம், அப்படிதான் பிரிவினை பேசப்படுகிறது. ஆனால் அது இயேசு பேசலையே. அவர் பாவிகளை தேடி சென்றவராயிற்று, அவர் எல்லாரையும் அரவணைத்தவராயிற்று, அவர் ஓடி ஓடி சென்று உதவி செய்தவராயிற்று, அவர் மக்கள் மீது இரக்கம் கொண்டவராயிற்று. ஆனா நீ என்ன பண்ற? அவன் தப்பு, இவன் தப்பு, இவன் தப்பு, யார் நல்லவன்? நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நம்ம. அது வேண்டாம், அன்பு செய் அப்படின்றார். பிரியமானவர்களே, நன்றி. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை உங்கள் கட்டுகள், கவலை, பாரங்கள், கடன்களெல்லாம் ஒப்பு கொடுங்க. நன்றி அப்பா. அப்பா நீங்கள் விடுதலை தாங்க ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உங்கள் பெயரிலே நாங்கள் வாழ, ஆண்டவர் உங்கள் பெயரில் அபிஷேகங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அப்பா நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களை தொடுங்க அப்பா, கிருபையா நாங்கள் வாழும்படியா எங்களை தொடுங்க ஆண்டவரே. அப்பா எங்களை வழி நடத்துங்க ராஜா. இந்த நாளில் செவ்வாய்க்கிழமை என்னவெல்லாம் பிரச்சனைகள் ஒப்பு கொடுக்கிறார்களோ, பிள்ளைகள் என்னவெல்லாம் குடும்ப கட்டுகள், கவலையில் இருக்கிறார்களோ, உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். கமெண்டில் அனுப்பிடுற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். அதற்காக ஜெபிங்க, அதுக்காக வேண்டுங்க என்று என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் வைக்கிறா. அப்போ நீங்கள் தோடுங்க, நீங்கள் வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தொடுவாராக, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் சாட்சியமாய் வாழ்வீர்களாக. தலை வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டு இருக்கிறேன். தொடர்ந்து சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நைட் 12 மணிக்கு ரீல்ஸ் வழங்குறேன். ஃபேஸ்புக்லேயும், இன்ஸ்டாகிராம்லேயும், யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு செயல் 1 மினிட்டில் வழங்குற விருப்பம் இருந்தால் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ, டேக் கேர். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.